குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் போன கிளாஸில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்தோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, சப்ரூட்டீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் சப்ரூட்டீன் அப்படின்னாலும் சேம் தான். ஒரு பெரிய லார்ஜ் ப்ரோக்ராமை நாம் சப் ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் சப்ரூட்டீன், அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக நம்ம ஒரு பெரிய லார்ஜ் ப்ரோக்ராமை ஸ்மால் பிளாக்காக அதாவது ஃபங்க்ஷனாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா பெரிய லார்ஜ் ப்ரோக்ராமில் நம்ம எரர் கண்டுபிடிச்சி ஸோ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்மால் பிளாகாக நாம் பிரிக்கிறோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை அந்த ப்ரோக்ராமில் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட்டட் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராமில் நமக்கு எந்த இடத்துல வேணாலும் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கே வேணாலும் அந்த ப்ரோக்ராமை இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாம் போன கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வாட் இஸ் மீன் பை ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைனா வாட் இஸ் மீன் பை சப்ரூட்டீன் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு கொஸ்டினு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இது 3 கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சிங்க. அடுத்தது பேராமீட்டர்ஸ் அண்டு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அது என்னங்க சார் பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதில் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ். ஸோ வேரியபிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள்னால் கண்டிப்பாக அந்த வேரியபிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாரு, parameters are the variables in a function definition and arguments are the values which are passed to a function definition. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா parameters are the variables. ஸோ வேரியபிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேராமீட்டருக்கு எந்த வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ என்னன்னு சொல்கிறோம்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது புரியுதா? அடுத்தது பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று பேராமீட்டர் வித் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேராமீட்டர்னால் வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேரியபிளுக்கு நாம் அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன லாஸ்ட் இயர் C++லே பார்த்துருப்போம். எந்த ஒரு வேரியபிளுக்காக இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் அது என்ன டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம், இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டா டைப்பை நம்ம ஒரு வேரியபிளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வித்து டைப்பு. அதே ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூவை அந்த வேல்யூ என்ன டேட்டா டைப்புன்னு மென்ஷன் பண்ணலைன்னா அது வித்தவுட் டைப்பு. ஸோ பாருங்கள், let us see an example for function definition. இதில் requires b greater than 0 b greater than or equal to 0 returns a to the power of b. இதில் requires அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. requires அப்படின்னா ப்ரீ கண்டிஷன், அதாவது ஃபஸ்ட்டு வரக்கூடிய கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரிட்டர்ன்ஸ்னால் போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் கண்டிஷன்னால் கடைசியில் வரக்கூடிய கண்டிஷன். ஸோ இதில் மொத்தம் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ப்ரீ கண்டிஷன் அதாவது ரெக்யூர்ஸ், அடுத்தது போஸ்ட் கண்டிஷன் அதாவது ரிட்டர்ன்ஸ். இப்போ இது லெட் REC அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. RECனா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட் அப்படிங்கிற கீவேர்டு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இதில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அந்த லெட்டுங்கிற கீவேர்டு. லெட் REC அப்படின்னா
ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், பவர் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பி ஈக்குவல் டு 0 தென் 1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பியோட வேல்யூ எப்போ 0வாக இருக்குதோ அதை நாம் 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ எல்ஸ் ஏ ஸ்டார் பவர் ஆஃப் ஏ பி மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஏ டு த பவர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏ டு த பவர் ஆஃப் பி அந்த பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது. இது வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஸோ இந்த லைன்ஸை நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெக்யூர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது ப்ரீ கண்டிஷன். ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா போஸ்ட் கண்டிஷன். லெட் அப்படிங்கிறது அந்த லைன், லெட் அப்படின்னு ஆரம்பித்தாவே அது என்ன சொல்லணும்னா, அந்த லைனில் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் என்ன அப்படின்னா ஆர்இசி. ஆர்இசினா என்ன அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பவர் ஆஃப் ஏபி. ஸோ ஆர்இசிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, பவர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன், ஏ பி அப்படிங்கிறதெல்லாம் வேரியபிள்ஸ், அப்படி இல்லைன்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பியோட வேல்யூ 0வாக இருந்தால் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க, இந்த above function definition வேரியபிள் b is the parameter நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய வேரியபிளை தான் என்ன சொல்லியிருக்கோம்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் b அப்படிங்கிறது பேராமீட்டர் அண்ட் த வேல்யூ விச் இஸ் பாஸ்டு டு த வேரியபிள் b. ஸோ இந்த பிங்கிற வேரியபிளுக்கு நம்ம என்ன வேல்யூவை பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த ப்ரீ கண்டிஷன், அதாவது ரெக்யூர்ஸ் அண்ட் போஸ்ட் கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கிவன். ஸோ இதில் ப்ரீ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்தது போஸ்ட் கண்டிஷன் அதாவது ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. நோட் வி ஹாவ் நாட் மென்ஷன்ட் எனி டைப்ஸ். ஸோ இதில் நாம் ஒன்று நோட் பண்ணி பார்க்கணும், என்ன அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற வேரியபிள் என்ன டேட்டா டைப். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி பிங்கிறதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 0ங்கிறது என்ன டேட்டா டைப். ஸோ பிங்கிற வேல்யூவும் வேரியபிளும் என்ன டேட்டா டைப்புன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அடுத்தது சம் லாங்குவேஜ் கம்பைலர் சால்வ் திஸ் டைப் இன்ஃபரன்ஸ் ப்ராப்ளம் அல்காரிதமேட்டிக்கலி. ஸோ இதில் டேட்டா டைப்பை கொடுக்கலன்னாலும், ஏவுக்கும் டேட்டா டைப் கொடுக்கல, பிங்கிற வேரியபிளுக்கும் டேட்டா டைப் கொடுக்கல. ஸோ இதில் டேட்டா டைப் கொடுக்கலனாலும் இந்த ப்ரோக்ராம், இந்த லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கம்பைலர் இந்த ப்ராப்ளத்தை அல்காரிதமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கும். பட் சம் ரெக்யூர் த டைப் டு பி மென்ஷன்டு. ஸோ கண்டிப்பாக வேறு ஒரு ப்ரோக்ராம் நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணால் தான் அந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டேட்டா டைப் கம்பல்சரி மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சில ப்ரோக்ராம்ஸில் அந்த கம்பைலர் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணனாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த above function definition, if expression can return 1 in the then branch by the typing rule, the entire if expression has type integer. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா b ஈக்குவல் டு 0 தென் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் நமக்கு வேல்யூ பியோட வேல்யூ 0வாக இருந்தால் நமக்கு என்ன வேல்யூ ரிட்டன் ஆகும் அப்படின்னா 1ங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகும். ஸோ 1 அப்படிங்கிறது நமக்கு இன்டீஜர்னுடைய ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்டீஜர் 1ங்கிறது இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஸோ கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த 1ங்கிற வேல்யூவை வச்சு இதனுடைய டேட்டா டைப் இன்டீஜர் அப்படிங்கிறத அதுவே தெரிஞ்சுக்கும். இந்த இடத்துல நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணலைனாலும் கம்பைலரே அங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால ஸோ இதனுடைய டேட்டா டைப் இன்டீஜர் அப்படிங்கிறத அதுவே தெரிஞ்சுக்குது. சின்ஸ் த இஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஹேஸ் டைப் இன்டீஜர், அந்த இஃப்ங்கிற கண்டிஷனில் கொடுத்துருக்கிற அந்த 1 அப்படிங்கிற வேல்யூ வச்சுக்கிட்டு ஸோ அந்த கம்பைலரே என்ன நினச்சிக்கும் அப்படின்னா இது இன்டீஜர் டேட்டா டைப் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குது. b is compared to 0 with the equality operator. So b is also type of integer.
ஸோ பி அப்படிங்கிறத நம்ம எந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 அப்படிங்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ பிங்கிற வேரியபிளுடைய டேட்டா டைப்பும் என்ன தான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இன்டீஜர். சின்ஸ் a is multiplied with another expression using star operator, a must be an int. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏவை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். எதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் a ஆஃப் b மைனஸ் 1 b இன்டீஜர் அப்படிங்கும்போது இன்டீஜர் வேல்யூவோட நம்ம எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணினாலும் அந்த வேல்யூ என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ ஏங்கிற ஒரு வேரியபிளோட பிங்கிற ஒரு வேரியபிளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ பிங்கிற வேரியபிளுடைய டேட்டா டைப் இன்டீஜர் அப்படின்னா அதோட மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஏவோட டேட்டா டைப்பும் என்னவாக தான் இருக்கும்னா ஸோ இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணலைனாலும் இந்த லாங்குவேஜினுடைய கம்பைலர் அந்த வேரியபிளினுடைய அந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் என்ன டேட்டா டைப்பு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அதுவே தெரிஞ்சிக்குது. ஸோ இது ஒரு எரர் அப்படிங்கிறது இதில் வராது. ஸோ டேட்டா டைப் கொடுக்கலனாலும் இதில் எரர் வராது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த லெசனில் 5 மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பல்சரி 2 5 மார்க் உறுதி. ஒன்று பேராமீட்டர் வித்தவுட் டைப், இன்னொன்று பேராமீட்டர் வித் டைப். இந்த 2 5 மார்க்லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 கொஸ்டின் தரவாக படிச்சிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பேராமீட்டர் வித் டைப். பேராமீட்டர் வித் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் நம்ம டேட்டா டைப் கம்பல்சரி கொடுத்துருப்போம். நவ் லெட் அஸ் ரைட் த சேம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வித் டைப்ஸ் ஃபார் சம் ரீசன். ஸோ மேலே இருக்கிற ப்ரோக்ராமையும் கீழே இருக்கிற ப்ரோக்ராமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சேம் தான். ஆனால் இதில் ஏவு இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிங்கிற வேரியபிளுடைய டேட்டா டைப்பும் இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. when we write the types annotation for a and b, the parentheses are mandatory. ஸோ இதில் நம்ம டேட்டா டைப் போன ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஏ பி அப்படிங்கிறதெல்லாம் பெராந்தசிஸில் கொடுக்கலை. ஏன் கொடுக்கல அப்படின்னா இதில் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணாததுனால அதை பெராந்தசிஸ்குள்ளே கொடுக்கல, தனியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஏ இன்டிஜர் பி இன்டிஜர்னு மென்ஷன் பண்ணதுனால ஸோ இதுக்கு ப்ராக்கெட்டை நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். அதுதான் பெராந்தசிஸ் ஆர் மாண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி we can leave out this annotation because it's simpler to let us compiler infer them. There are times we may want to explicitly write down types. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து generally we can leave out these annotations because it's simpler to let the compiler infer them. ஸோ இதில் வந்து அந்த பெராந்தசிஸை வச்சு தான் இந்த கம்பைலர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இதில் டேட்டா டைப் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கும் அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். தேர் ஆர் டைம்ஸ் வி மே வாண்ட் டு எக்ஸ்பிளிசிட்டி ரைட் டவுன் டைப்ஸ். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஆன் டைப்ஸ் வென் யூ கெட் எ டைப் எரர் ஃப்ரம் த கம்பைலர். ஸோ நம்ம பெராந்தசிஸ் கொடுக்காம டேட்டா டைப்பை ஒரு வேரியபிளுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்பைலர் எரர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Explicitly annotating the types can help with debugging such an error message. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது டேட்டா டைப் மென்ஷன் பண்ணி பெராந்தசிஸ் கொடுக்கலனாலும் அப்படி இல்லைன்னா பெராந்தசிஸ் கொடுத்துட்டு டேட்டா டைப் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக நமக்கு டீபக் பண்ணும்போது அதாவது கம்பைல் பண்ணும்போது நமக்கு எரர் வரும். The syntax to define function is close to the mathematical usage. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நாம் ஒரு ப்ரோக்ராமில் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மேத்தமேட்டிக்கலாக நாம் எப்படி ஒரு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபார்முலாவை இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறது எப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கோ அதே மாதிரியே நம்ம ஃபங்க்ஷனையும் ஒரு மேத்தமேட்டிக்கலாக தான் எழுதியாக்கணும். ஸோ ஏதாவது மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் வந்துடும். ஸோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்குன்னு ரூல் இருக்குது. அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை
டிஃபைன் பண்ணோம். definition is introduced by the keyword let. நாம் போன ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும்னா let அப்படிங்கிற கீவேர்டு கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்கணும். ஃபாலோடு பை த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ லெட்டுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ கீழே சிண்டாக்ஸ் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா தெரியும். let rec, லெட்டுங்கிறது ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடிய கீவேர்டு, rec அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். அடுத்தது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். and its function and its arguments. Then the formula that computes the image of the argument is written after an equal sign. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட் அது rec அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, f1 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், a1 a2 அந்த எக்ஸட்ரா போட்டு an போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணியிருப்போம். If you want to define a recursive function, use let rec. ஸோ லெட்டுங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் நேமோ அந்த ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் let. ஸோ நெக்ஸ்ட்டு the syntax for function definition. ஸோ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சின்டாக்ஸ் பாருங்கள். let rec function f1னா ஃபங்க்ஷன், a1 a2 எக்ஸட்ரா an equal to k அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஹியர் த f1 இஸ் எ வேரியபிள் இண்டிகேட்டிங் அண்ட் ஐடென்டிஃபையர் பீயிங் யூஸ்ட் ஆஸ் எ ஃபங்க்ஷன் நேம். ஸோ இதில் லெட்டுங்கிறது கீவேர்டு, rec அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, f1 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். த நேம்ஸ் a1 to an ஆர் வேரியபிள்ஸ். ஸோ இதில் a1லேருந்து an வரைக்கும் அது என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிகேட்டிங் த ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ்ட் அஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் தான் நமக்கு தெரியும் வேரியபிள்ஸ்னாலும் பேராமீட்டர்ஸ்னாலும் ஒன்று தான். a1லேருந்து an வரைக்கும் இதை வேரியபிள்ஸ்னு சொல்லிக்கலாம், பேராமீட்டர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். அந்த வேல்யூஸுக்கு என்ன பேர், ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது the keyword rec is required if function is to be a recursive function. ஸோ அந்த rec அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அதர்வைஸ் இட் மே பி ஒமிட்டட். ஸோ இது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா அந்த rec-ங்கிறத நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட்னா எடுத்துடலான்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அதாவது ரிகர்சிவ் அப்படின்னாவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இது கால் இட் செல்ஃப். அது வந்து அந்த ஃபங்க்ஷன் தன்னை தானே கால் பண்ணிக்கும் அப்படின்னு அர்த்தம். ரிப்பீட்டடாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்ம தெரியும் லூப் அப்படிங்கிறது தெரியும், நம்ம C++லேயே பார்த்துருக்கோம். லூப் எப்படி அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த லூப் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குமோ அதே மாதிரி ரிகர்சிவ் அப்படின்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரே டைமே அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படின்னா அந்த rec போட தேவையில்ல. rec போடுறோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த நோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கம்பல்சரி 2 மார்க்கு நமக்கு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளேயே திரும்ப 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 கால் பண்ணிக்கிட்டே இருக்குது, அது வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாமல் அதே ஃபங்க்ஷனையே திரும்ப திரும்ப ரன் பண்ணிக்குது, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவே திரும்ப திரும்ப நமக்கு கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது. ஸோ அப்படிங்கும் போது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் let us see an example to check whether the entered number is even or odd. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்துருவோம், அந்த நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுலேயும் பார்த்தோம்னா ரெக்யூர்ஸ் அதாவது ப்ரீ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீ கண்டிஷன் இதில் வந்து போஸ்ட் கண்டிஷன் கிடையாது, ப்ரீ கண்டிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. லெட் அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் ஆர்இசினாவே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதாவது ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கும். ஈவன் எக்ஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஈவன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஈவன் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ 0ங்கிறது ஈவன் நம்பர் தான் இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஆட் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா ஆட் நம்பர்லேருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் ஈவன் நம்பர்ஸ். ஆமாவா இல்லையா? இப்போ 3 அப்படி தான், 3லேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணால் 2, ஸோ அது ஈவன் நம்பர். 5 அப்படின்னா ஆட் நம்பர், அதுலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஈவன் நம்பர். இந்த மாதிரி ஆட் நம்பர்லேருந்து நம்ம ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணனா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ரிட்டன் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, லெட் ஆட் எக்ஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆட் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் லெஸ் தென் கிரேட்டர் than 0. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட் நம்பர் 0வாக இருக்கலாம், 0வாக இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 0 அப்படிங்கிறது ஆட் நம்பருக்கும் சேராது, ஈவன் நம்பருக்கும் சேராது. ஆட் நம்பர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் நம்பர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ ஈவன் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர்லேருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஆட் நம்பர். ஸோ இதில் நம்ம ஆட் நம்பர்லேருந்து ஒன்றா மைனஸ் பண்ணிக்கிட்டே போனோம்னா ஈவன் நம்பர் கிடைக்குன்னு சொன்னோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஆட் நம்பர்லேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அதே மாதிரியே ஈவன் நம்பர்லேருந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூ மைனஸ் பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம ஆட் நம்பர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதுவும் திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூ மைனஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா கீழே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். த எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த வேரியபிள்ஸ் இண்டிகேட்டிங் டைப்ஸ். ஸோ இதில் எக்ஸு ஒய்ங்கிறது நமக்கு வேரியபிள்ஸ். த டைப் ஆஃப் எக்ஸ் ஏரோ கொடுத்துரு, ஒய் இஸ் த type of a function that gets an input of type x and returns an output of the type y. இதில் x ஏரோ கொடுத்து y கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுங்கிறது இன்புட்டை மென்ஷன் பண்ணோம், y அப்படிங்கிறது அவுட்புட்டை மென்ஷன் பண்ணோம். அடுத்தது whereas x ஏரோ x2 ஏரோ y is a type of function that takes two inputs. The first input is type of x1 and the second input of type x2. இதில் பார்த்தோம் அப்படின்னா x1 அப்படிங்கிறது ஒரு இன்புட், x2 அப்படிங்கிறது ஒரு இன்புட். ரெண்டு இன்புட்டும் சேர்ந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒய்ங்கிற அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்குது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் an output of type y. Likewise x1 arrow etc arrow xn y has xx input of n arguments and y type of as அவுட்புட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ x1லேருந்து xn வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா நிறைய இன்புட்டுகள் எடுத்துக்கிறோம். நிறைய இன்புட் ப்ராசஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒய்ங்கிற அவுட்புட் கிடைக்குது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் போதும். மறுபடியும் நாளைக்கு கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோமோ ஸோ அதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் முன்னாடி கிளாஸில் நடந்ததை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகலாம். தேங்க்ஸ், நன்றி.